வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. நான் சொல்ல போற இந்த கதை 200 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்த ஈமு கோழி மோசடியில ஆரம்பிச்சு இல்லாத ஊர்ல லே அவுட் போட்டு விக்கிற ரியல் எஸ்டேட் மோசடி, மாசம் வட்டி டபுள் ஆகும்னு சொல்ற மோசடி வரைக்கும் எல்லாமே ஒரே விஷயத்துல தான் ஆரம்பிக்குது, ஒரே விஷயத்துல தான் முடியுது. நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னா முதல்ல அவரோட ஆசையை தூண்டி விடணும். இந்த சதுரங்க வேட்டை படத்தோட வசனம் தான் எல்லா மோசடிக்கும் ஆரம்பம். ஆனா இதோட முடிவு மக்கள் பணத்தை இழந்து நிம்மதி இழந்து தவிக்கிறதோட முடியறது இல்ல. அந்த இழந்த பணத்தை ஈடு மீண்டும் தன்னோட வாழ்க்கையில அவங்க படுற பாடு இருக்கே, அதெல்லாம் சொல்லி மாளாது. அப்படி ஆசையை தூண்டி விடுற எந்த விஷயத்திலும் கவனம் வேணும்னு உணர்த்துற மற்றும் ஒரு கதை தான் லண்டன்ல நடந்த அந்த மாபெரும் மோசடி. இது வெறும் மோசடி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நடந்த பல சித்திரவதைகளும் கொடுமைகளும். இந்த மாதிரி வரலாற்றுல மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1820 லண்டன் நகரம். லண்டன் நகரத்துல ஒரு மனிதர் வந்து இறங்குறாரு. அவரோட பேர் கிரிகோர் மெக்ரிகோர். சாதாரண ஆள் இல்ல அவரு. வெனிசுலா நாட்டு சுதந்திர போர்ல சண்டை போட்ட ஒரு மா வீரன். லண்டன் மேயரே இவருக்கு எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிற அளவுக்கு செல்வாக்கான ஆளு. அவர் லண்டன் மக்கள் கிட்ட ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாரு. எனக்கு சொந்தமா ஒரு நாடு இருக்கு, அதோட பேரு பொயாய்ஸ். அந்த நாட்டுல குடியேற லண்டன் மக்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த காலகட்டத்துல லண்டன் பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்ததால மக்கள் புதுசா ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களை விளம்பரம் மூலமா ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்க்கு வரவழைச்சாரு. பெரிய மாளிகையில மீட்டிங் தொடங்குது. மெக்ரிகோர் ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தை விரிச்சு காட்டுறாரு. இதோ பாருங்க, இதுதான் நம்ம பொயாஸ் நாடு. இங்க பெரிய ஆப்ரா தியேட்டர் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு, உங்களுக்கான மாளிகைகள் இங்க கட்டப்பட்டிருக்கு. அங்க ஓடுற நதியில தங்க துகள்கள் கலந்து ஓடுது அப்படின்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டை பத்தி எல்லோரும் நம்புற மாதிரி தாமஸ் ஸ்ட்ரேஞ்ச் வேஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கைடு புக்கையை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. மக்களுக்கு பேராசை கண்ணை மறைச்சது. ஏன்னா லண்டன்ல பொருளாதார வீழ்ச்சி, வேற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம். அவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தெரிஞ்சது. உடனே லண்டன்ல இருக்கிற அவங்க வீடு வாசல் நகைன்னு எல்லாத்தையும் வித்துட்டு மெக்ரிகோரோட நாட்டுக்கு குடிபெயர போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை கொட்டாங்க. அந்த நாட்டுல போய் வாழ பொயாஸ் கரன்சி வேணும்னு நிஜமான லண்டன் பணத்தை கொடுத்துட்டு மெக்ரிகோர் அடிச்சு கொடுத்த போலி பணத்தை பெட்டி பெட்டியா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த புது நாட்டு ஆள ஒரு கவர்னர், பேங்க் மேனேஜர், டாக்டர்கள், வக்கீல்கள் அப்படின்னு மொத்தம் 250 பேரை கொண்ட ஒரு பெரிய குழுவே கிளம்ப தயாரானது. அவங்க கொடுத்த பணத்தோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு பல ஆயிரம் கோடிகள். சில நாட்களுக்கு பிறகு புதிய நாட்டுக்கு கிளம்பும் நாள் வந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான கப்பல் ரெடியா நிக்குது. ஆனா மெக்ரிகோர் அவங்க கூட பயணிக்கல. எனக்கு லண்டன்ல கொஞ்சம் அரசு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அடுத்த கப்பல்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வழி அனுப்பி வச்சாரு. பல மாத பயணம். கேப்டன் கரை வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் தங்களோட விலை உயர்ந்த கோட் சூட்டுகளையும் பட்டு ஆடைகளை மாட்டிக்கிட்டு கப்பல்ல இருந்து இறங்கி படகுல ஏறி கரைக்கு வர்றாங்க. படகுல இருந்து தரையில கால் வச்சவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. கால் முழங்கால் அளவுக்கு சேத்துல புதையுது. அங்க ஆப்ரா தியேட்டரும் இல்ல, பேங்கும் இல்ல, ஏன் தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட இல்ல. சுற்றிலும் மனித நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், சதுப்பு நிலம். முழங்கால் அளவு சேத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது கூட தங்களை ஒருத்தன் நடுத்தருவுல நிறுத்திட்டான் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு உரைக்கல. ஒருவேளை மெக்ரிகோர் சொன்ன ஊர் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்குமோ, அவர் வந்தது நம்மளை கூட்டிட்டு போவார் அப்படின்னு நம்பினாங்க. அந்த முட்டாள்தனமான நம்பிக்கையில தங்களை கூட்டிட்டு வந்த கப்பலையும் கிளம்பி போக சொல்லிட்டாங்க. தங்களோட மரண சாசனத்துல அவங்களே கையெழுத்து போட்ட தருணம் அது. வரைபடத்தை விரிச்சு வச்சு பார்த்தப்பதான் அவங்க தலையில இடி இறங்கின மாதிரி அந்த உண்மை உரைச்சது. உலக வரைபடத்துல பொயாஸ் அப்படின்னு ஒரு நாடே கிடையாது. மெக்ரிகோர் இல்லாத ஒரு நாட்டை இவங்க தலையில கட்டிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இறங்கி இருப்பது சொர்க்கத்துல இல்ல நரகத்துலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நடந்ததெல்லாம் கொடுமையோட உச்சம். ஆசையா மாளிகையில வாழலாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு அங்க ஒதுங்க ஒரு சின்ன குடிசை கூட இல்ல. உடைஞ்ச மரக்கிளைகளை வச்சு தற்காலிகமா ஒரு கூடாரம் அமைச்சாங்க. ஆனா இயற்கையும் அவங்க மேல கருணை காட்டல. அந்த அடர்ந்த காட்டுல வீசின பேய் காற்றும் கொட்டி தீர்த்த மழையும் இரவோடு இரவா அந்த சின்ன கூடாரத்தையும் பிச்சு எரிஞ்சது. குளிர்ல நடுங்கிக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள தங்களை காப்பாத்திக்க ஒரு வழியும் இல்லாம தவிச்சாங்க. கப்பல்ல கொண்டு வந்த கொஞ்ச நெஞ்ச உணவும் வேகமா காலியாகிட்டே வந்துச்சு. சாப்பாடு இல்லாம ஒரு வாய் குடிக்க தண்ணி கூட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் மெல்ல மெல்ல சுருங்கிச்சு. லண்டன் பனியில வாழ்ந்த உடம்பு அது. அந்த வெப்ப மண்டல காட்டுல இருந்த கொசுக்களும் மணல் ஈக்களும் அவங்கள உயிரோட உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் ரத்த காயங்கள், அரிப்பு, வலியில துடிச்சாங்க. பல ஆயிரம் கனவுகளோட வந்த அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருள் மட்டுமே மிச்சம் இருந்துச்சு. ஆனா உண்மையான கொடூரம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. அந்த சதுப்பு நில காடுகள்ல இருந்து மலேரியாவும் மஞ்சள் காய்ச்சலும் ஒரு அரக்கனை போல அவங்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சது. அடுத்தடுத்து பலரை அந்த நோய் தாக்க மரண ஓலம் கேட்க ஆரம்பிச்சது. ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா தனக்கு பக்கத்துல படுத்திருந்த கணவனோ மனைவியோ நண்பனோ பிணமா கிடப்பாங்க.
அந்த அழுகிய உடலை தூக்கி புதைக்க கூட அவங்க உடம்புல ஒரு சொட்டு தெம்பு இல்ல. வேற வழி இல்லாம அந்த பிணங்களோடைய வாழ வேண்டிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த கூட்டத்துல லண்டனோட பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு சின்ன மாத்திரை கூட அங்க இல்ல. இதையெல்லாம் விட மிக கொடுமையான வழி எது தெரியுமா? என் குழந்தைக்கு ஒரு வாய் பால் கிடைக்காதா அப்படின்னு அவங்களோட தாய்மார்கள் கதறின சத்தம் அந்த அடர்ந்த காட்டை தாண்டி எந்த கடவுளுக்கும் கேட்கல. அந்த நேரத்துல அவங்க உணர்ந்தது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க கையில பெட்டி பெட்டியா பணம் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியாது. வைர நகைகள் போட்ட பெண்கள் பசையில சேத்துக்குள்ள விழுந்து கிடந்து இறந்தாங்க. இனிமே நம்ம பிழைக்கவே மாட்டோம் அப்படின்னு கடைசி மூச்சை இழுத்துக்கிட்டு இருந்தப்பதான் அந்த பக்கமா வந்த ஒரு பிரிட்டிஷ் கப்பல் இவங்களை பார்த்து காப்பாத்திச்சு. 250 பேர் போன இடத்துல வெறும் 50 பேர் தான் உயிரோட மீட்கப்பட்டாங்க. அவங்க லண்டனுக்கு திரும்பினப்ப வெறும் எலும்பு கூடுகளா தான் வந்து இறங்கினாங்க. இதை பார்த்த லண்டன் மக்கள் கொதிச்சு போறாங்க. மெக்ரிகோரை சும்மா விடக்கூடாதுன்னு எல்லோரும் கோபமானாங்க. ஆனா இங்கதான் கதையில பெரிய ட்விஸ்ட். மெக்ரிகோர் பயந்து போய் எங்கேயும் ஓடி ஒளியல. மாறாக தன்னோட தந்திரமான மூளையை பயன்படுத்தி ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினான். பத்திரிகைகள் மூலமா அவன் ஒரு பகிரங்கமான பொய்ய மக்கள் மனசுல விதைக்க ஆரம்பிச்சான். என் நாடு ரொம்ப செழிப்பான நாடு, ஆனா நான் அனுப்பின இந்த மக்கள் ரொம்ப சோம்பேறிகள். அங்க போய் விவசாயம் செஞ்சு நிலத்தை உழுறத விட்டுட்டு அங்க கிடைச்ச ரம்மு சரக்க குடிச்சுக்கிட்டு வெட்டியா சுத்துனதுனாலதான் இவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு பச்சையா பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவிகள் மேலேயே பழிய தூக்கி போட்டான். அது மட்டும் இல்லாம நான் நியமிச்ச கவர்னரும் அதிகாரிகளும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இதுல நான் ஒரு அப்பாவி அப்படின்னு கண்ணீர் வடிக்காத குறையா நடிச்சான். ஆனா இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? அந்த நரகத்துல இருந்து எலும்பு கூட தப்பிச்சு வந்தாங்களே சில மக்கள், அவங்களே மெக்ரிகோரை முழுசா நம்புனாங்க. ஒரு உளவியல் மாயைக்குள்ள சிக்கியிருந்த அவங்க மெக்ரிகோர் ரொம்ப நல்லவர், அவருக்கு கீழே வேலை செஞ்சவங்க தான் இந்த தப்ப பண்ணிட்டாங்க அப்படின்னு அவனுக்கே சப்போர்ட் பண்ணாங்க. நாம ஒரு முட்டாள் ஒருத்தங்கிட்ட இப்படி கண்மூடித்தனமா ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்க மனசால ஏத்துக்க முடியல. மக்களோட இந்த முட்டாள்தனத்தையும் சட்டத்தோட ஓட்டையையும் பயன்படுத்தி மெக்ரிகோர் நைஸா பிரான்ஸ் நாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். அங்கேயும் போய் அவன் திருந்தல. லண்டன்ல காட்டின அதே பொயாஸ் வரைபடம், அதே போலியான கதை, உங்களுக்கு ஒரு புது நாடு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மக்கள் கிட்டையும் நிலத்தை விற்க ஆரம்பிச்சான். லண்டன் மக்கள் மாதிரியே பிரான்ஸ் பணக்காரர்களும் ஆசையில பணத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்கதான் மெக்ரிகோரோட நேரம் தலைகீழா மாறிச்சு. லண்டன் மாதிரி இல்லாம பிரான்ஸ்ல மக்கள் பொயாஸ் நாட்டுக்கு கிளம்ப பாஸ்போர்ட் கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட போனாங்க. உஷாரான பிரெஞ்சு அதிகாரிகள் உலக வரைபடத்தை எடுத்து வச்சு தேடி பார்த்தப்பதான் இப்படி ஒரு நாடே உலகத்துல இல்லையே அப்படின்னு அதிர்ச்சியாகி அதிரடியா விசாரணை நடத்தி மெக்ரிகோரை வளைச்சு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. பிரெஞ்சு நீதிமன்றத்தில் அவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தினப்ப ஒரு சாதாரண திருட மாதிரி அவன் பயந்து நடுங்கல. தன்னோட கிரிமினல் மூளைய அங்கேயும் மிக நுணுக்கமா பயன்படுத்தினான். பொயாஸ் நிலம் எனக்கு சொந்தமானதுதான், அதுல எந்த பொய்யும் இல்ல. அதை ஒரு பிரம்மாண்ட நகரமா மாத்துறது தான் என்னோட கனவு. ஆனா நான் நியமிச்ச நிர்வாகிகளும் ஏஜென்ட்களும் தான் என்னோட பேரை தவறா பயன்படுத்தி பணத்தை சுருட்டி மக்களை நடுத்தருவில் நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பழியையும் தான் கீழே வேலை செஞ்சவங்க மேலேயே திருப்பி விட்டான். அந்த மோசடிக்காரனை நிரபராதி அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு நீதிமன்றம் விடுதலை செஞ்சது. தப்பி நினைச்ச மெக்ரிகோர் தனக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு சாதாரண உதவியாளனை பலிகடா ஆக்கி ஜெயில தள்ளிட்டான். சட்டத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு கெத்தா வெளியே வந்தான் அந்த மோசடி மன்னன். வெளியே வந்த மெக்ரிகோர் நேரா வெனிசுலா நாட்டுக்கு தப்பிச்சு போனான். அவன் ஏற்கனவே அந்த நாட்டுக்காக போர் செஞ்ச மாவீரன் அப்படிங்கறதால வெனிசுலா அரசாங்கம் அவனுக்கு மாசம் பென்ஷன் கொடுத்து ராஜ மரியாதை செஞ்சது. 100க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்னு பல ஆயிரம் கோடி பணத்தை ஏமாத்தின அந்த மோசடி மன்னன் தன்னோட வாழ்நாள்ல ஒரு நாள் கூட தண்டனையை அனுபவிக்கல. 1845 அவன் இயற்கை மரணம் அடைந்த பிறகு அவனுக்கு ராணுவ மரியாதையோட சல்யூட் அடிச்சு அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கும் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்துட்டு ஏரியா ஆக்கிரமிப்புல லே அவுட் போட்டு விக்கிறவங்களை நம்பி வாழ்நாள் சேமிப்பை இழக்கிறோமே. வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை பிடிங்கிட்டு நடுத்தரவுல விடுற ஏஜென்ட்களும் சிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற காசை எல்லாம் சுருட்டிட்டு ஓடுறாங்களே, அவங்களும் இதே மெக்ரிகோர்கள் தான். யாராவது நம்ம ஆசையை தூண்டி விடுறப்ப நமக்குள்ள ஆசை மட்டும் வரக்கூடாது, கூடவே எச்சரிக்கை உணர்வும் வரணும். இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த திகைப்பூட்டும் உண்மையான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உலகத்தையே உலுக்கின இன்னொரு வரலாற்று சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.